இன்றைய மன்னா உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுமந்து கொண்டு வந்ததை மோசே அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எப்படி சுமந்துட்டு வந்தாராம்? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல, அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல. கர்த்தருக்கு உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்றால், ஒரு தகப்பன் பிள்ளையை போன்ற உறவு. எப்பொழுதெல்லாம் அந்த பிள்ளை களைத்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்த பிள்ளை விழுந்து விடுகிறதோ, அந்த தகப்பன் வந்து தூக்கி விடுவார். நடக்க முடியாத சமயத்தில் தோளில் வைத்து அழைத்து செல்வார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை சுமப்பார், அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஒருவேளை கீழே விழுந்துட்டேன்னு நினைச்சீங்கன்னா உங்களை தூக்கி விடவும் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு தகப்பனுடைய அன்பு. அது உங்களை தூக்கி விடுகிற அன்பு, உங்களை சுமக்கிற ஒரு அன்பு. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, அவர் நல்ல தகப்பன். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த நல்ல ஒரு உறவை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறக்காக நன்றி. நீ எங்களுடைய நல்ல தகப்பன், சுமக்கிற தகப்பன், தூக்கி விடுகிற தகப்பன், போஷிக்கிற தகப்பன், நடத்துகிற தகப்பன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறக்கா நன்றி. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.